நெக்ஸ்ட்டு ப்ளூபெர்ரி. இப்போ நம்ம பேக் டைல் உடஞ்சிச்சு நம்ம R15V4க்கு. நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த உடஞ்சி போன பீஸும் இந்த சைடில் பீஸும் மோஸ்ட்லி உடைய சைடு வந்து இந்த சைடும் தான் உடையும் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் டிஸ்கண்ட் பண்ணிவிட்டு எடுத்து அடிச்சுட்டு அப்புறமா சேல்டிங் பண்ணுவோம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து 3 சால்டிங் பண்ணியிருக்கேன். 1 2 3 சால்டிங் பண்ணியிருக்கேன். அதேமாரி இதுலேயும் 3 சால்டிங் பண்ணியிருக்கேன். 1 2 3. ஓகேவா? இதை சால்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி டேக் இருக்கும், டேபிள் டேக்னு சொன்னால் தருவாங்க. அதேமாதிரி நான் இதுமாதிரி டேக் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன். இதேமாரி நம்ம ஸ்க்ரூ ஏற்றினா உடஞ்சிரும். அதனால நம்ம டேக் போட்டுக்கலாம். டேக் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டேக் போடுறதுக்கு இந்த டேக் போட்டு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஃபினிஷிங் டச்சில் லாஸ்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பாருங்கள் இதை எப்படி போட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் நம்ம எடுத்துக்கணும். வீடியோ தெரியுதா உங்களுக்கு? தெரியல, பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இந்த பீஸை எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம எப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, பேக் சைட்லேருந்து இந்த டேபிள் டை இருக்குல்ல, இந்த கரெக்டான பொசிஷன் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டேபிள் டையை இந்த சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து இந்த டேக் வந்து உள்ளே இருக்கும், அந்த டேக் வந்து வெளியே இருக்கும். ஓகேவா? ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டாச்சு. போட்டு டேக்கும் இப்படி போட்ட மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ டேக் போட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடில் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா ஐடியா தோணும் உங்களுக்கு. பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த 3 பின்னு சொன்னால கட் பண்ணி வச்சு சொன்னால 3 பின்னு, இந்த 3 பின்னும் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி லாஸ்ட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டேன். ஓகேவா? இந்த டேக் போட்டேன். இப்போ டேக் போட்டு இந்த லாஸ்ட் ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பட்டன் வந்து தெரியுதா உங்களுக்கு? இந்த பட்டன் பின்னாடி வந்துடும். இந்த பட்டன் உங்களுக்கு இதுவாக இருக்கும், பார்க்குறது லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு பார்க்குறது நல்லாவும் இருக்கும். நீங்கள் புதுசு வாங்க முடியாத பட்ஜெட்டில் உங்களுக்கு இதில் ஐடியாவில் ஓகே தான். இப்போ டேக் ஒரு 20 ரூபா இருக்கும். இந்த சேல்டிங் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேல்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளான வேலை தான் அது, ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஐடியாவும் நானே தான் கெஸ் பண்ணது. நானும் R15 வச்சு ஏதோ ஒட்டிலாம் பார்த்துருக்கேன். நான் கம்மு போட்டு ஒட்டி ஏதோ பண்ணி ரெடி பண்ணேன். நான் கடைசியிலே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. அதனால் இது நானே யோசித்து பார்த்து யோசித்தேன். சரி இது மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அவுட்புட். இப்போ ஷேக்கிங் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு ஷேக்கிங் இருக்குது. ஆனால் நான் 3 தான் போட்டிருக்கேன். நான் நீங்கள் 1 2 3 தான் போட்டிருக்கேன். சென்டர் 1 போடலாமா ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதான் நான் ட்ரை சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக ஈவனாக போட்டுங்க. ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் மிஸ் ஆகணும். கொஞ்சம் டைல் வந்து கொஞ்சம் அசிங்கமான மாதிரி ஆகிடும். ஹீட் ஒன்றும் ஆகலை போல். இப்போ தான் போட்டேன் நான். 1 செகண்ட் to 2 செகண்ட்ஸ் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. நான் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஹீட் ஆகுது. இன்செர்ட் பண்ணிட்டேன் உள்ளே. பேக்கில் வந்து நம்மளோட செக் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃபோர்ஸாக இறங்கும். இப்போ நான் ஹோல்ஸ் போட்டேன், பேக்கு சைட்லேயே வந்துச்சு, நீங்களே பாருங்கள்.
ஹோல்ஸு நம்ம டேக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம. ஓகேவா? பேக்லேயும் வந்துச்சு ஹோல்ஸு, அது கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேக் போட வேண்டியது தான். டேக் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க. ஓகேவா? ஹோல்ஸ் போட்டாச்சு, எல்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டேக் எடுத்துக்கங்க. 2 டேகுக்கு இந்த அவுட்புட்டுக்கு போடுறதுக்கு இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் எப்படின்னு. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு. ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேக் இன்செட் பேக் சைட்லேருந்து நம்ம கொடுக்கணும். இன்செட்டு இது பாருங்கள், இந்த இன்செட் பேக் சைட்லேருந்து கொடுத்தா தான் உங்களுக்கு ஹோல்ஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், பேக் சைடில் இருந்து கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேக் சைடில் உங்களுக்கு தெரியுதா? இந்த பேக் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும், பார்க்குறது நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த ஒரு டேக் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நம்ம போல் நெட்டு மாரி யூஸ் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை எப்படி பாருங்கள். இந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே இங்கே பாருங்கள். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் டைட் பண்ணி விட போகிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு லுக்கு? டைட்டு வேணால் ஒரு டைட்டு வச்சுட்டு இந்த டேக் கட் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு. இதுவும் இப்போ பார்க்கறதுக்கு ஃபுல் க்ரிப்பு, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு க்ரிப்பாக இருக்குது. நீங்கள் லூஸ் பண்ணால் கூட நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். டேக் வேணால் கூட டேக் மாற்றிக்கலாம். நம்ம யூசேஜ் பண்ணுற மாரி. இது நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இதுமாரி எதனா டைல் எதனா உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு இது போடுறேன், எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்.